நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் அவர் பற்றி பேசணும்னா உண்மையிலேயே வழக்கறிஞர்களுக்காக தொலைநோக்கு பார்வையோட எப்போவுமே செயல்படுறவர். அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் நிறைய வழக்கறிஞர்களுக்காக எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. இந்த தடவை அதோட மேலே செய்வார் அப்படின்றத ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விருப்பம். அதை நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அதை சொல்லுங்கண்ணே, என்ன மாதிரி உதவிகள்லாம் பண்ணுறாங்க? முதல்ல அவருடைய உதவின்றதை சொல்லணும்னா கல்விக்கு தான் அவர் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்குறது. முதல்ல அவர் படிக்கிறதுக்கு தான் எண்ணற்ற பசங்களை படிக்க வச்சிருக்காரு. அதில் சட்டம் படிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏணியாக இருந்திருக்கிறாரு. அதை சொல்லவே முடியாது. இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியாதுன்னுவாங்க. அதில் அவரை மிஞ்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதே மாதிரி யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எந்த உதவிகளாக இருந்தாலும் சரி, அதை கேட்டு தெளிவாக முதல்ல லிசன் பண்ணிப்பார். லிசன் பண்ணிட்டு தான் அதை அவங்களுக்கு அந்த உதவி எப்படி கிடைக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு பக்குவமாக அவங்களுடைய வழியிலேயே போய் அவர் சொல்லி கொடுத்து செய்வார். அதில் அவரை மிஞ்சறதுக்கு அவர் தான். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய முன்னோடியாக சொல்லணும்னா அவரை சொல்லலாம். கண்டிப்பாக உலக சட்ட நாயகன் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ்லேயே சொல்லுவார். அவர் எடுத்த எடுப்பில் எந்த விஷயத்தையுமே தெளிவானவும் நிதானமாகவும் சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர். ஓகேண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஒரு, அதாவது ஜாதியோ மதமோ ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்காம எல்லாரும் பழகக்கூடியவர். அதை எப்படி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதை சொல்கிறதுக்கு ரசிக்கிறதுக்கு அவரை மிஞ்சின ஆளே கிடையாது. ஏன்னா ஜாதி மதம் இன்னும் மொழி அரசியல் அப்பாற்பட்ட மாமனிதர் அப்படின்லாம். ஏன்னா நான் பழகினதுலேயே நான் நிறைய வாட்டி அவர்கிட்ட பார்த்துருக்கிற விஷயமே, அவர் ஆன்மீக சிந்தனையோடு தான் பேசுவார் தவிர அவர் ஜாதி மதம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். ஆன்மீகன்னா அதான் நேர்மை, எளிமை, புதுமை. அதில் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ரொம்ப இந்த ஆன்மீகத்தை பற்றி சொல்லணும்னா உண்மையாக ஆன்மீகவாதி, அருமையான ஒரு ஆன்மீகவாதி தான் அப்படின்னு சொல்லணும். உயர்ந்த மனிதர் தாழ்ந்த மனிதர்னு பார்க்காம பழகக்கூடியவர், அதை பற்றி அப்படின்னு தகவல். அது எப்படி உயர்ந்த மனிதர் ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் உண்மையிலேயே அதை பற்றி சொல்லணும்னா முதல்ல அடித்தட்டு மக்களுக்கு உதவின்னா உடனே செய்யக்கூடிய நபர். அதே மாதிரி நடுத்தர வர்க்கத்துக்கும் இன்னைக்கு இல்லை, அன்னையிலேருந்தே அவர் எல்லா உதவிகளையும் செய்யக்கூடிய நபர் அது. இந்த நேரத்தில் நான் சொல்கிறது என்னென்னா, அவரு எனக்கு தெரிஞ்சு நிறைய அடித்தட்டு மக்களை தான் உயர்த்தி அவருடைய வாழ்க்கையில் நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. யாரும் பாகுபடுத்தி பார்க்க மாட்டார். இவங்க உயர்ந்தவங்க, அவங்க தாழ்ந்தவங்க, எல்லாருக்கிட்டையும் ஒரு பண்பாக பழகக்கூடிய ஒரு மாமனிதர். அண்ணன் இந்த வெற்றி தொடரணும் அவர் வாழ்க்கையில். நிறைய மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சு அவருடைய எய்ம், அதாவது அவருடைய குறிக்கோள் எல்லாமே வெற்றி அடையணுன்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அவரை வாழ்த்து சொல்லியிருக்காரு.